நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் பாலம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். தமிழ் பாலம் அயலக தமிழர்கள் தங்களுடைய சாதனைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் அருமையான நிகழ்ச்சி. குறிப்பாக சொல்வார்கள், உலகின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு எது என்றவுடனே சக்கரம் என்பார்கள். ஆனால் ஐன்ஸ்டீன் அவர்கள் உலகின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு எது தெரியுமா? சக்கரம் மட்டுமல்ல, எது? புத்தகம். உலகின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு புத்தகம் என்றார். அப்படி என்ன புத்தகத்தில் விசேடம் என்றால், புத்தகம் என்றவுடனே ஒவ்வொருவரும் சொன்ன வார்த்தைகள் மிக தெளிவான ஒரு வார்த்தைகள். ஐன்ஸ்டீன் புத்தகம் என்றார். நெல்சன் மண்டேலா தன்னுடைய இளமை காலம் முழுவதும் சிறையில் இருந்தபோது உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபோது புத்தகம் படிப்பதற்கான சுதந்திரம் வேண்டும் என்றார். நேரு அவர்கள் உங்களை தனிமைத்தீவில் விட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது எனக்கு ஒரு புத்தகம் இருந்தால் போதும் என்றார். மார்ட்டின் லூதர் கிங் உலகின் மிகப்பெரிய ஆயுதம் புத்தகம்தான் என்றார். சார்லி சாப்ளின் தன்னுடைய ஒவ்வொரு திரைப்படத்திலும் முன்படமாக வாங்கும்போது ஒவ்வொரு படத்திற்கும் ஒரு புத்தகம் வாங்குவாராம். அதே போலத்தான் ஆப்ரஹாம் லிங்கன் உலகின் மிகச்சிறந்த நண்பன் யார் என்றார். உங்களுக்கு ஒரு நல்ல புத்தகத்தை யார் வழங்குகிறாரோ அவர்தான் மிகச்சிறந்த நண்பர் என்று குறிப்பிட்டார். இப்படி சொல்வார்கள். அதே போல் சார்லி சாப்ளின் போலவே வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள், குழந்தைகளுக்கு நான் பரிசு கொடுக்க வேண்டும், என்ன கொடுக்கலாம்? ஆடைகளா, உணவா, உறைவிடமா? அல்ல, அவற்றையும் கொடுக்கலாம், ஆனால் நீங்கள் கொடுக்க வேண்டியது புத்தகம் என்றார். இப்படி புத்தகத்தை பற்றி ஒரு அருமையான ஒரு விளக்கம் சொன்ன காரணம், 2 பெரும் அறிஞர்கள், ஆர்வலர்கள், தமிழ் வளர்ப்பவர்கள் 2 நாடுகளில் இருந்து வந்திருக்கிறார்கள். நாம் இன்று 2 நாடுகளுக்கிடையே தமிழ் பாலம் உருவாக்குகின்றோம். எந்தெந்த நாடுகள்? இங்கிலாந்திலிருந்து வந்திருக்கிறார் திரு ஞான முருகன். அவரை நாம் வருக வருக என்று வரவேற்கின்றோம். லண்டன் தமிழோசையினுடைய மிகச்சிறந்த ஒரு இயக்குநராக இருந்தார். அங்கு இருக்கின்ற தமிழ்ச்சங்கம், லண்டன் தமிழ்ச்சங்கத்துடைய முன்னாள் தலைவர் இயக்குநராக இருந்தார். ஒரு மொழியின் ஓசை என்ற ஒரு அருமையான நூலின் ஆசிரியர், இன்னும் பல நூல்களை எழுதியிருக்கிறார். அவரை போலவே இங்கிலாந்து சொன்னோம், இப்போ இலங்கையிலிருந்து வந்திருக்கிறார் திரு சுப்பிரமணியம் ஜெயச்சந்திரன். வணக்கம். ஒரு மிகச்சிறந்த தமிழ் ஆர்வலர். வவுனியாவில் தன்னுடைய தமிழ் பதிவுகளால் மாணவர்களை மட்டுமல்ல ஆசிரியர்களுக்கும் கற்பித்தலை மிக அழகாக நடத்துகிறார். அவருடைய அருமையான நூல்களை பற்றியும் நாம் பேச போகின்றோம். இருவருக்கும் வணக்கம் சொல்கின்ற அதே நேரத்தில் முதலில் நாம் இங்கிலாந்தில் இருந்து ஆரம்பிக்கலாமா? சரி, ஞானமுருகன் சார் வணக்கம். இப்போ அது என்ன புதிய கற்றல் முறை தமிழ் மொழியில்? புதிய கற்றல் முறை என்றால் இது ஒன்றும் இல்லை. அதாவது என்ன நினைக்கிறேன், நான் ஒரே ஒரு சின்ன கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். எனக்கு 2 பேர்ட்டையுமே நான் கேட்குறேன். உங்களுக்கு தெரிஞ்ச பதில் தான், நீ எளிதாக சொல்லிவிடுவீங்க. தமிழ் மொழியில் எத்தனை எழுத்துக்கள் இருக்கின்றன? 240 எழுத்துக்கள். எத்தனை உயிரெழுத்துக்கள் இருக்கு? தொல்காப்பியம் அதை தெளிவாக சொல்லும், 12 உயிரும் 18 மெய்யும் மொழி முதலாகும். அருமை. எப்படிப்பட்ட ஒரு அருமையான பதம் வேண்டித்தான் சொன்னேன். அருமை. ஆகவே அந்த மொழி முதல் என்பது எங்களுக்கு 18, 12, 30 எழுத்துக்கள்லாம். அடுத்த என்னுடைய கேள்வி, இந்த 12 உயிரெழுத்துக்களையும் 18 மெய்யெழுத்துக்களையும் வைத்துக்கொண்டு உங்களால் தமிழில் ஒரு சொல்லை உருவாக்க முடியுமா? ஆரம்ப காலம் அப்படித்தான் இருந்திருக்கு. கல்வெட்டுகள், சாசனங்களில் இந்த உயிரை மெய்யையும் வைத்துத்தான் சொற்களை ஆக்கியிருக்கிறார்கள். நாங்கள் பின்னர் தான் அந்த 216 எழுத்தும் சார்பெழுத்துன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். உயிரெழுத்துக்கள் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா 5 உயிரெழுத்துக்கள், 21 மெய் எழுத்துக்கள். இதை வைத்துக்கொண்டு அவர்களால் சொற்களை உருவாக்க முடியுது. கவிதை எழுதுறாங்க, கட்டுரை எழுதுறாங்க, ஆளுகின்றார்கள். தமிழ் மொழியில் வெறும் உயிரெழுத்துக்களையும் மெய்யெழுத்துக்களையும் மட்டும் வைத்துக்கொண்டு சொற்களை உருவாக்க முடியவில்லை தமிழிலே. காரணம் தமிழ் எழுத்துக்களை அடிப்படையாக கொண்ட ஒரு மொழியே அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளையுமே 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஒன்று எழுத்துக்களை அடிப்படையாக கொண்ட மொழிகள், இன்னொன்று ஒலிகளை அடிப்படையாக கொண்ட மொழிகள். சீன மொழி, ஜப்பானிய மொழி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாமே எழுத்துக்கள் அடிப்படையாக கொண்ட மொழி. எழுத்துரு மாறவே மாறாது, அப்படியே இருக்கும். ஆனால் தமிழ் ஒரு இசை சார்ந்த மொழி.
கணிதம் சார்ந்த ஒரு மொழி. இப்போ இசை என்றால் சுரங்கள் இருக்கும். இசை என்றால் 7 சுரங்கள். அதே தான் தமிழ் மொழியிலேயும் 7 உயிர் சுரங்கள் இருக்கின்றன. இசையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி கம பதனி. தமிழில் ஆ இ உ ஏ ஓ ஐ ஔ. எப்படி இசையில் வந்து நம்ம வந்து சுரங்களை வந்து ஷார்ட் பீட்லேயும் ஒழிப்போம், லாங் பீட்லேயும் ஒழிப்போம். தமிழை சொன்னால் குரிலோசையிலையும் ஒழிப்போம், நெடியோசையிலும் ஒழிப்போம். அதே மாதிரி இந்த சுரங்கள் 7 சுரங்களில் வந்து 5 சுரங்களை எடுத்துக்கிட்டார் தொல்காப்பியர். இந்த 5 சுரங்களை வந்து குரிலோசையில் ஒழித்தோம்னா ஆ இ உ ஏ உ, நெடியோசையில் ஒழித்தோம்னா ஆ இ உ ஏ உ. அப்போ 5 குரில் 5 நெடில் 10, அப்புறம் ஒரு அவ்வு ஐ, அது இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும். ஆக 12 ஒலிகள் வந்துடுச்சு ஒலிகள் அடிப்படையில் கொண்டு போகும்போது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மெய்யொலிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெய்யொலி 12 தான். மெய்யொலிகளில் வந்து 5-6 ஒலிகள் வந்து வன்மையாகவும் ஒலிக்கும், மென்மையாகவும் ஒலிக்கும். இல்லைங்களா? உதாரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப் சொல்லும்போது உதடுகளை மூடி காற்றை மார்பிலிருந்து வெளியிட்டால் இப்பு பிறக்கும். இப்புன்னு ஒழிக்கும் போது நீங்கள் மார்பை கை வச்சு பாருங்கள், லேசாக ஒரு அதிர்வொலி வரும், வைப்ரேஷன். ஏன்னா மார்பிலிருந்து அது பிறக்கிறது. 5-6 ஒலிகள் மார்பிலிருந்து பிறக்கிறது இப். அதே இப்பு என்ற ஒலியை அதே ஒழிப்பு முறை தான் காற்றை வந்து மார்பிலிருந்து வெளியிடாமல் மூக்கில் ஒட்டி விட்டு பாருங்கள், இம் இப் இம். ஒழிப்பு முறை ஒன்று தான், காற்று வெளியின்ற முறை மாறுபடும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இக், அடி அன்னத்தை அடி தொடும்போது இக் என்ற ஒளி பிறக்கும். அதே ஒழிப்பு முறை தான் காற்றை உள்ளிட பாருங்க, இங் இக் இங். அப்போ 6 ஒலிகள் வந்து வன்மையாக ஒலிக்குது, மென்மையாக ஒலிக்குது, இடைப்பட்ட 6 ஒலிகள் ஒலிக்கும். ஆக இந்த 12 ஒலிகள் 18 ஒலிகள் மொத்தம் சேர்த்து 30 ஒலிகள். 30 ஒலிகளுடைய அளவீடாக இது வருகிறது நினைக்கிறேன். சரியா? நிச்சயமா. ஒரு கேள்விக்காக நான் சரியா பதில் சொல்லியிருக்கேன். நிச்சயமா. அப்ப இந்த 30 ஒலிகளை வைத்துக்கொண்டு சொற்களை அமைக்க முடியுமான்னு பார்த்தா முடியல தொல்காப்பியரால். அவர் என்ன பண்ணான்னு கேட்டால், இது இசை சார்ந்த ஒரு மொழியாக இருக்கிறதுனால இசையில் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ஒலிகளை இணைப்பார்கள், இணைத்து புதிய சொற்களை உருவாக்குவாங்க. அப்படி உருவாக்கும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரிதமிக் பேட்டர்ன்ஸ் கொண்டு வருவாங்க. இப்போ ஆங்கிலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பி என்பது ஒரு மெய்யொலி, ஏ உயிரொலி. சொல்லி பாருங்கள், பிஏ 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 பிஏன்னு தான் வரும், ரெண்டும் இணையாது. ஆனால் தமிழில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மெய்யொலி, ரா ஆ உயிரொலி, ரா என்ற ஒரு வார்த்தை இணைஞ்சிடும், மெரிஞ்சாயிடும், மெரிஞ்சர் சவுண்டு, இணைப்பு ஒலி. இந்த ரா என்பது ஒரு இணைப்பு ஒலி, தனி ஒலி அல்ல. நான் இப்போ திரு ஜெயச்சந்திரன் ஐயா இலங்கையில் இருந்திருக்கார், நீங்கள் இங்கிலாந்திலிருந்து. ஜெயச்சந்திரன் ஐயா, உங்களிடம் ஒரு வினா என்பதை விட ஒரு உங்களுடைய பார்வையை பரிந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். அவர் சொன்ன அந்த ஒலி அளவீடுகளை நீங்கள் முதல் முறையாக கேட்கிறீர்களா, அல்லது ஏற்கனவே நீங்கள் இதை பழக்கப்பட்டிருக்கிறீர்களா, அல்லது இலங்கையில் எப்படிப்பட்ட கற்பித்தல் முறையிலே நீங்கள் பயணப்படுகிறீர்களா? இல்லை, ஒலி அளவீடுகள் ஏற்கனவே தெரிந்த விடயம் எல்லோருக்கும். தொல்காப்பியத்திலும் சரி நன்னூலிலும் சரி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற விடயம். குரில் நெடில், ஒரு மாத்திரை, 2 மாத்திரை, மெய்யெழுத்துக்கள் அனைத்துக்கும் அரை மாத்திரை என்கிற கால அளவு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் இந்த உயிர் மெய்யெழுத்துக்கள் பற்றி சொல்லுகிற போதும் எந்த மெய்யின் மேல் எந்த உயிர் ஏறுகிறதோ உயிரின் கால அளவு மட்டும்தான் கணக்கில் எடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இக்கண்ணாவும் ஆவணாவும் ஏறினால் 2 மாத்திரை, 2 மாத்திரை அல்ல, காவண்ணாக்கு 2 மாத்திரை தான். அது மாதிரி இக்கும் ஆவும் ஏறினா காணாக்கு 1 மாத்திரை இல்லை, 1 மாத்திரை தான். இது ஏற்கனவே சொல்லப்போ இந்த அளவீடு இன்றைய நவீன தொழில்நுட்ப சாதனங்களில் கனெக்ட் பண்ணி பார்க்குற போது அது அளவீடு சரியாக தான் இருக்குது. ஆகவே தொல்காப்பியர் ஒரு ஒரு விஞ்ஞானியாக கூட இருந்திருக்கிறார். தொல்காப்பியர் சொல்லுகிற போது அது சொல்லுவார் உயிர்க்குறியல் என்று தான் சொல்லுவார். அருமையான சொல்ல என்ன பயன்படுத்தார், உயிர்க்குறியல். எங்களுக்கு 14 உயிர்க்குறியல் இருக்குது, இந்த எழுத்துக்களை பயன்படுத்துறதுக்கு 14 உயிர்க்குறியல் இருக்குது. அதே போல் நீங்கள் ஏற்கனவே சொன்ன இந்த அவ்வண்ணாவும் ஒரு உயிர் கூட்டெழுத்துக்கள் நாங்கள் சொல்கிறோம். இப்போ நாங்கள் ஐயனா போட்டு தான் எழுதுவோம். தமிழ்நாட்டில் நாங்கள் ஆனா ஈனா ஜானா இறன்னா தான் இப்போ போட்டு எழுதுகிறோம். என்ன? ஆமாம். ஏன்னா அது இந்த இந்த நீங்கள் சொன்ன இந்த 30 எழுத்துக்களின் அடிப்படையில் வருகிற போது சொற்கள். இப்போ அவ்வசன்மிகி என்றாக்க அவ்வண்ணா இல்லை, ஆனால் அவ்வண்ணா வையண்ணா, அவ்வசன்மிகி, அப்படி நிறைய சொற்கள் இப்பொழுது தமிழ்நாட்டில் பாவிக்கிற அளவுக்கு வந்துட்டது. ஆனால் ஈழத்து தமிழ்லையோ இல்லை புலம்பெயர் தமிழ்லையோ அதை நாங்கள் என்ன பயன்படுத்த தொடங்க. அது கூட ஒரு இந்த ஒரு திருத்தம் தான் எங்களுடைய நவீன
கற்பித்தல் முறையினுடைய ஒரு திருத்தம் என்றே நாங்கள் சொல்லலாம். இல்லை, இப்போ நீங்கள் ரொம்ப இந்த அழகாக தொட்டிருக்கீங்க. அது வந்து ஒவ்வொருத்தர் பயன்பாடு என்பது அதனுடைய பொருள் எப்படி விளங்கிக் அதுக்கேற்றவாறு பயன்பாடும் அமைகிறது என்பது உண்மைதான். அதே நேரத்தில் அந்த எழுத்துக்கள் சிதையாமல் அதே நேரத்தில் மொழியினுடைய பயன்பாடு என்பது மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு எந்த நிலையிலும் அவர் கிராமத்தில் இருந்தாலும் சரி, நகரத்தில் இருந்தாலும் பெருநகரத்தில் இருந்தாலும் இந்த மொழியை அவர்கள் எளிமையாக புரிந்து கொண்டு அவர்களும் பயன்படுத்தக்கூடிய வகையில்தான் இந்த மொழியினுடைய பயணம் அமைகிறது. அவருடைய ஒரு சொல் ஆட்சி, சொல் திறன், ஒலித்திறன் மூலமாக இப்படி எளிமையாக நம்முடைய இலக்கியங்களையும் கொண்டு சேர்க்க முடியும் என்ற அளவுக்கு திரு ஞானமுருகன் ஐயா சொன்னபோது என்னுடைய பார்வை, நீங்கள் ஒரு மிகச்சிறந்த கற்பித்தல் கலையில் மிகச்சிறந்த பயிற்சியாளராக இருக்கீங்க. அதாவது ஒவ்வொரு நிலையிலும் பள்ளியிலிருந்து கல்லூரி, அதற்கு பிறகு திறந்தநிலை பல்கலைக்கழகத்திலும் நீங்கள் பகுதி நேர விரிவுரையாளர். இப்போது இன்றைய சூழலில் உங்களால் வந்து எந்த புதிய தலைமுறைக்கு மக்களுக்கு அடுத்ததுக்கு பல சவால்களை எதிர்கொண்டு கற்பிக்க முடிகிறதா? உங்களுடைய கொண்டு போய் சேர்க்கிறீர்களா? வெற்றி என்பது ஒரு புறம், ஆனால் அதனுடைய வழித்தடத்தை எப்படி நீங்கள் கையாளுகிறீர்கள்? ஞானமுருகன் காய்த்த ஒரு விடயத்திற்கு உண்மையாங்கட தமிழ் இலக்கிய பிறப்பில் திருக்குறள் போல மிக இலகுவான இலக்கியம் வேறு எதுவுமே இல்லை. ஏனென்றால் ஈரடி வெண்பா, 4 சொல் 3 சொல், இவ்வளவுதான். அதுக்கே 1330 குறளுக்குள்ளேயே உலக அசைவியக்கம் அத்தனையும் வள்ளுவன் சொல்லியிருக்கிறான். மிக முக்கியமானது அதை நான் கூறுற அதே நேரத்தில் நீங்கள் கேட்ட முக்கியமான ஒரு கேள்வி, இந்த உலகம் எப்படி ஏற்கிறீங்களோ தெரியல, அல்லது பார்வையாளர்கள், உலகம் 2ல் தான் இயங்குகிறது. ஒன்று மாணவ சமுதாயத்தில், 2வது ஆசிரியர் சமுதாயத்தில். இது 2ம் இல்லை என்றால் இந்த உலக அசைவியக்கம் என்பது முக்கியமான கேள்விக்குறியாகிவிடும். நீங்கள் ஏஐ தொழில்நுட்பம், அது என்ன தொழில்நுட்பம் நாங்கள் வந்தாலும் இந்த ஆசிரியர் மாணவ உறவு என்பது தான் இதில் முக்கியமானது. இது இல்லை என்றால் இல்லை. நிச்சயமாக இந்த ஆசிரியர் மாணவ உறவு என்பது மிகவும் சிக்கல் நிறைந்தது. ஆனால் அந்த சிக்கல் நிறைந்த அந்த உறவுக்குள்ளால் தான் உன்னதமான மனிதர்களை உருவாக்குவதற்கு இந்த உறவை பேண வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே நீங்கள் இந்த ஆசிரியர்கள் எவ்வாறான புதிய கற்பித்தல் நுட்பங்களை கையாளுதல் என்பது, கற்பித்தல் நுட்பம் என்பதற்கு அப்பால் மனசை வெற்றி கொள்ளுதல் என்பது மிக முக்கியம். இதுக்குத்தான் எல்லா தொழில்களையும் விட ஆசிரியர் தொழிலை கற்க வருகிற ஒருவன் முதலில் உளவியலை கற்றிருக்க வேணும். என்றால் மற்ற மனிதனுடைய உளத்தை புரிந்து கொண்டுதான் ஆசிரியன் கற்பித்தலில் ஈடுபட முடியும். ஆகவே மற்றவனுடைய உளம் என்பது ஒரு மாணவனுடைய உளத்தை புரிந்து கொள்ளல். இன்றைக்கு ஒரு மாணவன் ஒரு நிலையில் இருப்பான், நாளைக்கு ஒரு நிலையில் இருப்பான். இந்த நிலையை புரிந்து கொண்டு ஆசிரியர் தங்களுடைய கற்பித்தல் நுட்பங்களை, முறைகளை கையாளுகிற போது இந்த உலக அசைவியகத்தில் ஆசிரியன் உன்னதமான இடத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு வரும். இது சார் சொன்ன அந்த ஊழிப்பெரு யாவுளவுக்கும் பொருந்தும். அந்த காலத்தை, அந்த கால நிலையை விளங்கி கொண்டு கற்பிக்கிறவன் தான் ஊழிய வெற்றி கொள்வான். உண்மை. ஆகவே இந்த ஆசிரியர் தொழில் என்பது, இப்போ நீங்கள் உங்களுடைய வெற்றி என்பது உளவியல் சார்ந்தது. மாணவனுடைய உளவியலை அறிந்து உளவியல் அறிதல் என்பது ஒரு பிள்ளையை விளங்கி கொள்ளல். ஒரு வீட்டில் கூட அப்பா தன்னுடைய மகளை விளங்கி கொள்ளாட்டி உறவுல விரிசல் ஏற்பட்டுவிடும். அம்மா தன்னுடைய மகனை விளங்கி கொள்ளாட்டி விரிசல் ஏற்படும். அதுபோலதான் ஒரு வகுப்பறையில் ஒவ்வொரு பிள்ளையை நாங்கள் விளங்கி கொள்வதற்காகத்தான் ஒரு சிறந்த கற்பித்தலை, உன்னதமான வெற்றிகரமான ஒரு கற்பித்தலை ஆசிரியர் மேற்கொள்ள முடியும். இந்த உலகத்தை வெற்றி கொள்ள முடியும். உண்மைதான். இப்போது அல்ல, அது நீங்கள் நம்ம ஆசிரியர் மாணவர் என்று நீங்கள் கூறிய கருத்துக்களை நான் ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர் அல்லது பள்ளிக்கூட மாணவர் என்று மட்டும் எடுத்துக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அந்த வள்ளுவன் என்ற ஆசிரியர் திரு ஞானமுருகன் என்ற மாணவருக்கு ஞானசூன்யம் என்ற பட்டத்தையும் கொடுத்து பிற்பாடு அவர் புரிந்து கொண்ட பிறகு அவரை ஞானமுருகன் என்று மீண்டும் மிக பெருமையோடு வள்ளுவன் அழைத்ததாக நான் அறிகின்றேன் என்பது மகிழ்ச்சியான செய்தி. ஐயா, இப்போ இலங்கையில் நீங்கள் பயணப்பட்ட நீங்கள், அது இங்கிலாந்தில் 2 நாடுகளிலும் கேட்கிறேன். அதாவது இன்று இருக்கின்ற ஒரு சூழலில் கற்பித்தல் என்பது நீங்கள் புதிய வழிவகைகளை இருவருமே செய்கிறீர்கள் என்பது மகிழ்ச்சியான விஷயம். அதே நேரத்தில் திரு ஞானமுருகன் ஐயா, இப்போது இன்று இருக்கிற தகவல் தொழில்நுட்பம் உங்களுக்கு எவ்வாறு பயன்படுகிறது? காரணம் என்னவென்றால் நீங்கள் தகவல் தொழில்நுட்ப துறையில் குறிப்பாக லண்டன் தமிழோசை இதில் இயக்குநராக ஒரு அருமையாக பணி, அதே போல்
லண்டன் தமிழ் சங்கத்திலே தலைவராக மிக சிறப்பாக ஒரு பணியாற்றியிருக்கிறீர்கள். இந்த மக்கள் தொடர்பு சாதனங்களை வைத்து இங்கிலாந்தில் மட்டுமல்லாமல் பிற நாடுகளில் எப்படி நீங்கள் வெற்றிகரமாக பயணிக்கிறீர்கள்? ஏன்னா சில எங்களை போன்றவர்கள் அத்தகைய இதில் ஈடுபடலாம் என்பதற்காக கேட்கிறேன். அதுக்கு என்ன காரணம்? நாங்கள் அங்கே இருக்கிறது ஒரு காரணம். ரெண்டாவது அங்கே இருக்கின்ற மாணவர்களுடைய இந்த கல்வித்துறை ஒரு காரணம். நானும் அங்கே எனக்கு அந்த லண்டனில் இருக்கின்ற கல்வித்துறை பணியாற்றினேன், ஆசிரியராக பணியாற்றுகின்றேன். என்னுடைய பேசிக் சப்ஜெக்ட் மேத்தமேட்டிக்ஸ். அதனால் நான் ஒரு கணித ஆசிரியராக அங்கே இருக்க பள்ளிகளில் பணியாற்றிய போது இப்போ ஐயா சொன்ன மாதிரி அந்த எஜுகேஷனல் சைக்காலஜி, கல்வி உளவியலுங்கிறது அங்கே மிக அடிப்படையாக ஒரு இதாக வச்சுருக்காங்க. எல்லா ஆசிரியருக்குமே அதை கடைபிடிக்கிறாங்க. அங்கே இருக்கின்ற பள்ளிகளில் அங்கே இருக்கின்ற கற்றல் முறை எப்படி இருக்கிறது, அவங்க எப்படி இந்த கிளவு சாதனங்களை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத என்னால் நேரடியாக நான் பார்த்ததுனால அதை என்னால் எளிதாக பயன்படுத்த முடிகிறது. ஒரு வகுப்பை நம்ம ஆரம்பிக்கின்ற போது என்னென்ன கேள்விகளை கேட்கணும், எப்படி ஊக்கப்படுத்தணும். ஒரு பாடத்தை ஒரு 60 நிமிடம் என்றால் 60 நிமிடம் பிள்ளை கவனிக்க மாட்டாங்க. ஒரு கருத்தை நம்ம சொல்ல போகிறோம்னா அந்த 60 நிமிடத்தை 10 நிமிடமாக பிரிச்சுக்கிறோம். ஏன்னா ஒரு மொழியை நம்ம ஒரு கருத்தை நம்ம சொல்லும்போது அதுக்கு 4 முறை நம்ம அதை டீச் பண்ணுவோம். அது கற்றல், கேட்டல், எழுதுதல், படிக்கிறது, 4 முறைகள். ஸ்பீக்கிங், லிசனிங், ரீடிங், ரைட்டிங், இந்த 4 ஆக்டிவிட்டிஸ் கொடுத்தா தான் அதை கொண்டு போகணும். நம்ம சொல்ல கருத்தை ஒரு திருக்குறளை சொல்லும் போனோம்னா கூட இந்த முறையில் அப்போ 1 மணி நேரம் வகுப்பை 6 படிப்பாக பிரிச்சுக்கிறோம் நாங்கள். இது அங்கே இருக்கிற அந்த முறைகள் இருக்குது. அது நாங்கள் இருந்ததுனால எளிதாக இருக்குது. அந்த மாதிரி நம்ம கருத்துக்களை கொண்டு போகின்ற போது இது எளிதாக இருக்குது. அதை நம்ம இந்த ஜூம் வழியாகவும் இணைய வழிகளையும் நம்ம சொல்லுகின்ற போது அந்த பிள்ளைங்களுடைய 1-to-1 டைரெக்டாக நம்ம பேசுறது. ஏன்னா இது இப்போ வகுப்பு நம்ம டீச் பண்ணி நம்ம நடத்திட்டு இருக்கும்போது ஒரு பையன் நம்மளை கேள்வி வைக்கிறது தயங்குவோம், இன்னும் நம்ம தப்பாக கேட்டுருவோமோ அந்த மாதிரி தயக்கங்கள் இருக்கும். ஆனால் ஜூமில் அந்த பிரச்சனை இல்லை. 1-to-1 சொல்லும்போது அந்த பிள்ளை நீங்கள் வகுப்பில் அந்த மாணவன் பாடத்தை கவனிக்கிறானா என்று இந்த மாணவனை பார்க்க முடியும் அல்லது கேட்க முடியும். அதனால் இந்த தகவல் தொழில்நுட்பத்தில் இந்த மாணவன் வேறு ஏதோ பயணப்பட்டு கொண்டே கூட இருக்கலாம் அல்லவா? அது நாம் அவங்கள்ட்ட அந்த கேள்வி அடிக்கடி கொக்கிகளை போட்டு வாங்கிக்கிறது, அவங்கள்ட்ட கேட்டுக்கிறது. குறிப்பாக பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு நல்லாவே இருக்குது, எங்களுக்கு கிடைக்குது. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு அது கிடைக்குது. அதே நேரத்தில் எங்கள் பெற்றோர்கள் அங்கே இருக்கின்ற பெற்றோர்கள் இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்க இந்த தகவல் தொழில்நுட்பத்தில் ஐடி ஃபீல்டில் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, எல்லாமே. இவங்க எல்லாருமே அந்த ஏஜ் குரூப்பாக 40-45 நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் இங்கே 80ல் பிறந்திருப்பாங்க. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் 80க்கு அப்புறம் தான் இந்த ஆங்கில வழிக்கல்வி அதிகமாக வந்துடுச்சு. இல்லை உண்மைதான். இப்போ நீங்கள் அங்கே அந்த லால்ப்ரோ அந்த பல்கலைக்கழகத்தில் நீங்கள் ஒரு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பட்ட எப்போ நீங்கள் இங்கேருந்து போனீங்க? உங்களுடைய சொந்த ஊர் அதெல்லாம் என்ன இந்தியாவில்? எனக்கு நான் என்னுடைய பூர்வீகம் பாண்டிச்சேரி. பாரதிதாசன் பிறந்து வளர்ந்தா அங்கே தான் அந்த மண்ணினுடைய மைந்தன் நான் சொல்லிக்கலாம், பெருமையாக கூட தான் சொல்லிக்கலாம். பாரதியார் இருந்த இடம் அங்கே தான் இருந்தேன். அங்கே நான் படித்தது திருச்சியில் சென்ட் ஜோசப்ஸ் கல்லூரியில் எம்எஸ்சி முடித்து விட்டு எம்ஃபில் பண்ணுறதுக்காக நான் லண்டனுக்கு போனேன். அந்த லாபர் யூனிவர்சிட்டியில் போயிட்டு அங்கே தான் நான் எம்ஃபில் பண்ணேன். எம்ஃபில் பண்ணிவிட்டு அங்கேயே ஒரு கணித பேராசிரியராக ஒரு 10 ஆண்டுகள் பணியாற்றினேன். அப்புறம் பயிற்சியாளராக கொஞ்ச நாள் பணியாற்றினேன். இருமொழி கல்வி பாடத்திட்டங்கள் வந்தபோது அவங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கறது, அந்த பயிற்சி நான் எடுத்துக்கிட்டு அதெல்லாம் எனக்கு பயன்பட்டது. இப்போ இருக்க எனக்கு அதெல்லாம் மிக பயன்பாடாக எனக்கு அமைந்தது. பிறகு இந்த லண்டன் தமிழ் சங்கத்தில் போனபோது அப்போது அதான் ஐயாட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போ தமிழ்னு போயிட்டோம், ஒரு தமிழ் சங்கத்தில் ஒரு பொறுப்புக்கு வந்துட்டோம். அப்போ நம்ம முறையாக தமிழை கற்றுக்கணும். நமக்கே தமிழ் தெரிஞ்சா நம்ம எப்படி தெளிவாக இருக்க முடியும். அப்புறம் நான் இந்தியாவுக்கு வந்தேன். அந்த நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த ஏஜ் ஆஃப் 60 வயசில் அங்கே தமிழ் படிக்க ஆரம்பித்தேன். பாராட்டுகள். தமிழ்நாட்டுக்கு இங்கே இருக்கின்ற பேராசிரியர்கிட்ட தனிப்பட்ட முறையில் அவங்கள்ட்ட மாணவனாக சேர்ந்து தமிழ் படித்தவங்க. பாராட்டுகள். ஏன்னா எல்லாராலும் இளமையில் கல் என்று இளமையில் மட்டும்தான் கற்கணும் போன்ற ஒரு அப்படிலாம் கிடையாது. எந்த வயதிலும் நாம் கற்கலாம் என்பதற்கான மிக சரியான உதாரணம் திரு ஜெயச்சந்திரன் ஐயா. அதாவது உங்களுடைய மூதாதையர்கள் அந்த காலத்தில் தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு சென்றிருக்கிறார்கள். இலங்கையில் நீங்கள் பன்னெடுங்காலமாக நீங்கள் உங்களுடைய தந்தை அவர்கள் எல்லாரும் அங்கே இருக்கின்றீர்கள். இப்போ அங்கே இருக்கிற சூழல், நீங்கள் எந்த பகுதியில் இலங்கையில் சேர்ந்தவர்கள், எங்கு கல்வி பயின்றீர்கள், இப்பொழுது பணிபுரியும் இடங்கள்? நான் இலங்கை வடமாகாணத்தினுடைய வவுனியா என்கின்ற ஒரு மாநகரத்தினுடைய பிள்ளை, மைந்தன். வவுனியாவில் நான் பிறந்ததும் என்னுடைய பள்ளிக்காலம் நொச்சுமோட்டை என்கின்ற ஒரு கிராமம் ஓயல் வரையில் நான் அங்கே, அதாவது 11ஆம் வகுப்பு வரையில். பிறகு ஏஎல நான் வவுனியா, அதாவது +2 நான் வவுனியா தமிழ் மத்திய மாவட்டத்திலும் என்னுடைய கல்வியை கற்றுக்கொண்டேன். இந்த காலத்தில் என்னுடைய இந்த தமிழ் ஆர்வத்துக்கு முக்கியமாக 2 ஆசிரியர்கள் அடிப்படையாக அமைந்தார்கள். ஒன்று 6ஆம் ஆண்டு, அது எனக்கு கடவுள் தந்த
வரம் வல்லவன் சொன்ன ஊழி சித்ரா டீச்சர்னு ஒரு ஆள் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவ 6ஆம் ஆண்டுலேருந்து 13ஆம் ஆண்டு மட்டும் என்னுடைய தமிழ் ஆசிரியர். அதனோடு அண்டோனியா டீச்சர் என்கின்ற இன்னொரு டீச்சரும் என்னுடைய உற்ற துணையாக இருந்த ஒரு கிறிஸ்தவ ஆசிரியர். காரைக்காலமையாரை படிப்பித்தால் ஒரு சைவ பெண்மணியாக படிப்பிப்பா, ரஜ்யாத்திரியம் படிப்பித்தால் ஒரு கிறிஸ்தவ பெண்மணியாக, முகதீன் புராணம் படிப்பித்தால் ஒரு இஸ்லாமிய பெண்ணாக படிப்பிப்பா. நான் இதை சொல்கிற காரணம், இது ஒரு கற்பித்தல் முறை. அந்த எதை நாங்கள் கற்பிக்கிறோமோ அதாக அதாக மாறாவிட்டால் பிள்ளையினுடைய உள்ளத்தை நாங்கள் புரிந்து கொள்ள முடியாது. நான் பிறகு கிழக்கு பல்கலைக்கழகத்திலே தமிழை ஒரு சிறப்பு பாடமாக கற்றுக்கொண்டேன். அங்கே என்னுடைய 4 பேராசிரியர் எனக்கு மிக முக்கியமானவர்கள். உலக புகழ் பெற்ற பேராசிரியர் காவனா சிவத்தம்பி சார், அவரிடத்தில் நான் எம்பில் படிக்கிற போது படித்து கொண்டேன். அதே போல் பேராசிரியர் ஜோகராஜா அவர்கள், பேராசிரியை சித்திரலேகா மௌனகுரு அவர்கள், அம்மங்கலி முருகதாஸ் போன்றவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சிக்குரியவர்கள். எனக்கு தமிழில் ஆர்வம் பெறுவதற்கு நான் ஒரு தத்துணிவோடு உங்களோட கதைப்பதற்கும் அடித்தளமிட்டவர்கள் இவர்கள். இதுதான் என்னுடைய பின்னணி. அதன் பின்னர் ஆசிரியராக இணைந்து தமிழ் பாடத்தினுடைய ஒரு 4 வருடங்கள் விரிவுரையாக கடமையாற்றி பின்னர் உதவி கலைப்பணிப்பாளர் தமிழ் பாடத்திற்கும் 2003ஆம் ஆண்டு இன்று வரையில் இந்த ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்குறதுக்கு பொறுப்பாக நான் கடமையாற்றி கொண்டு தொடர்ந்து ஆசிரியருக்கு பயிற்சி வழங்குகிறது என்பது கடினம். அதை நீங்கள் வெற்றிகரமாக செய்கிறேன்னா அது முதிர்ந்தோர் கல்வி. அவர்களை விளங்கி கொண்டு அதற்கேற்றவாறு செய்கிறது என்பது மிக கடினமான ஒன்று. இப்பொழுதெல்லாம் முந்திதான் ஒரு 20 வருடம் 10 வருடத்துக்கு தான் இடையில தான் எல்லாம் மாறும். இப்பொழுது நாளாந்தம் மாற்றங்கள் உள்ளாகுது. கலைத்திட்டமும் சரி, கற்பித்தல் முறையும் சரி, எல்லாமே மாறுகிறது. ஆகவே என்னுடைய இந்த இந்த தமிழ் ஆர்வத்திற்கும் இவற்றுக்கெல்லாம் மிக அடிப்படையாக இருந்தவர்கள் நான் குறிப்பிட்ட இந்த மேதைகள்லாம் என்று நான் இந்த இடத்துல சொல்லுவதில் பெருமை அடைகிறேன். நான் பாடசாலையில் கற்ற காலம் தொடங்கி நான் இதை எழுதியிருக்க 35 வருடங்கள் என்னுடைய ஆசிரியர் சேவை, அதுவரையிலான பெற்ற அனுபவங்கள், வகுப்புறையில் ஆசிரியரிடத்தில் நான் மாணவனாக இருக்கிற போது பெற்ற அனுபவங்கள் போன்றவற்றை தான் இந்த கவிதை தொழிலை குறிப்பிட்டு. உண்மையாக சொல்லப்போனால் அது என்னுடைய ஒரு தொழில் ரகசியம் என்று கூட சொல்லலாம் அந்த புத்தகம். மகிழ்ச்சி. ஒரு இன்றளவில் ஒரு மிக சிறந்த புத்தகமாகவும் கருதப்படுகிறது. அனைவரும் பாராட்டி மகிழ்கின்ற ஒரு புத்தகமாக வாழ்த்துக்கள். அது இருவரும் அந்தந்த நாடுகளில், குறிப்பாக இங்கிலாந்திலும் சரி இலங்கையிலும் உங்களுடைய கல்வி பணிகள் மட்டுமல்லாமல் அந்த பயணத்தில் மேலதிகமாக இன்னும் உங்களால் என்ன செய்ய முடியும் என்பதையும் நீங்கள் இருவருமே அடுத்த தலைமுறைக்காக உங்களுடைய பங்களிப்பை வழங்கினீர்கள். மிக்க நன்றி, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ஒரு மிகச்சிறந்த பதிவாக உங்களுடைய பயணம், வாழ்க்கை பயணம், தமிழகத்திலிருந்து வெளிநாட்டுக்கு சென்று அயலகத்தில் அந்த இடத்தில் அந்தந்த பணிகளில் சேர்ந்தபோது தங்களுடைய பணிகளை மட்டும் பார்த்து கொள்ளாமல் உலகத்தில் தமிழ் எப்படி மேலும் மக்களிடம் வளர வேண்டும், மேலும் கண்டிப்பாக அடுத்த தலைமுறைக்கு இந்த தமிழினுடைய ஒரு பசுமை பூக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து இருவருமே பயணித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது மிக மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி. தமிழ் பாலம் நிகழ்ச்சியில் நீங்கள் அயலகத்திலிருந்து, இங்கிலாந்திலிருந்தும் இலங்கையிலிருந்தும் வந்து பங்கு பெற்றதற்காக இருவருக்கும் நாங்கள் நன்றி தெரிவிக்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு எங்களை இணைத்து கொண்டமைக்கு எங்கள் மண் சார்ந்த எண் சார்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. நான் இங்கே வருவது இரண்டாம் முறையாக வந்து மிக மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டதற்காக மிக நன்றி. ஒரு மிகச்சிறந்த ஒரு அருமையான ஒரு தொகுப்பாகத்தான் இந்த தமிழ் பாடம் நிகழ்ச்சி என்று நாம் கண்டுகளித்தோம். மக்களிடம் ஒரு அருமையான கேள்வி இருக்கிறது. உலகத்தில் நாம் மக்களுக்காக என்ன செய்கின்றோம், அப்படி செய்பவர்களை நாம் சந்திக்க வேண்டும். இந்த கேள்வியின் விடையாகத்தான் ஒரு மிகச்சிறந்த ஆளுமைகளை இன்று நாம் சந்தித்தோம். அவர்கள் சொன்னது 247 எழுத்துக்களை ஒலி அளவீடுகளாக 30 ஒலிகளால் வடிவமைக்க முடியும் என்று சுருக்கமாக சொன்னார்கள். ஆனால் நிகழ்ச்சியில் அவர்கள் பேசுவது இன்னும் பேசிக்கொண்டே இருக்கலாம் போல இருக்கிறது. உங்களுடைய சாதனைகளை நீங்கள் எழுதி அனுப்புவதற்காக இதோ மின்னஞ்சல் திரையில் தமிழ் பாலம் நிகழ்ச்சிக்காக பிரத்யேகமான மின்னஞ்சல் உங்களுக்காக வழங்கப்பட்டுள்ளது. நீங்கள் எழுதுங்கள், இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். மீண்டும் நாம் அடுத்த வாரம் தமிழ் பாலம் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.